ஹலோ மக்களே 692வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் பார்த்தா லூஃபி ஜெட் வேகத்தில் வந்து டொஃப்ளமிங்கி தட்டிக்க கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஆனால் வழியில் ஏகப்பட்ட சோல்ஜரும் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி மாசா வந்து கொலிசீத்தில் உள்ள வாரியர்லாம் வேற லெவலாக வந்து நிற்கிறாங்க. சரிடா நம்ம தேர்ட் லெவலில் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தா மேலே ஃபுல்லாக புகமூட்டமாக இருக்கு. கேவண்டிஷ், கிரோஸ், ட்ரஃபலகர்லாம் லூஃபி தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஜெயிண்ட் டால்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் டின் சோல்ஜர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு கிரோஸ். இதெல்லாம் சின்னதுல இருந்து பெருசான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேவண்டிஷ் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்துட்டு வருது. வந்து இவங்களை கொல்லலான்னு பாக்குது எல்லா டாய்ஸுமே. டே ஃப்ராவல் இதெல்லாம் பாஞ்சு பறந்து போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஒரு டாய் அப்படியே சாஞ்சிருச்சு. என்னடா ஒண்ணு தடுக்கி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு பாஞ்சு பறந்து இவங்களை நோக்கி அட்டாக் வருது. என்னடா இது தவண்டுலாம் வந்து நம்மள அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு லூஃபியே ஷாக் ஆகுறான். ஒவ்வொன்றும் வேற லெவலா இருக்கு. அது கூட வேற லெவல்னு சண்டை போடுறாங்க இவங்க. அது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பீக்கா கூட நம்ம ஜோரோவோ வந்து என்ஜாய் பண்ணி சண்டை போடுறோம். ஆனா பீக்காவும் நல்லா வீக்கா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஜோரோ பக்கத்துல நின்று அவங்களால சண்டை போட முடியல. இவ்வளவு வீக்கா இருந்துகிட்டு என் கேப்டன் அடிக்கலாமாடா நீ பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். திரும்பி வந்துட்டு ஒரு போடு போடுறான். ஆனா ஃபுல்லுமே வந்து ஸ்டோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஜோரோ டென்ஷன் ஆயிட்டான். உன் கல்ல துண்டு துண்டா உடைக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு கையை 2 துண்டா வெட்டி வீசுறான். இருந்தாலும் பல்ப் ஸ்டோன் சொல்லிட்டு பாஞ்சு பறந்து பின்னாடி இருந்து அட்டாக்க போடுறான். சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க என்ன ரோபின், ரெபேக்கா, பேர்டலிமியோ இவங்களும் அந்த டொண்டா மக்கள் மூலியமா பாஞ்சு பறந்து வராங்க. ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டே இவனான்னு சொல்லிட்டு ரெபேக்காவை ஷாக் ஆகுறா. இவன் யாருன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இவனும் டான் டோங்கியோட்டோ ஃபேமிலியில உள்ள டாப் எக்ஸிக்யூட்டிவ்ல இவனும் ஒருத்தன். இவன் பேர் பீக்கான்னு சொல்றாவா. இவனோட அட்டாக் நம்மள விழுந்துருச்சுன்னா நம்மளால டாஜ் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஜோரோ அவனை நீ ஓன் ஃபோக்கஸ்ல வச்சுக்கோ. அவனை எங்க பக்கத்துல தள்ளி விட்டுறாத. ஏன்னா அந்த ஸ்டாச்சுல வந்து நாங்க தாண்டி பண்ணு சொல்றாங்க அவனுக்கு. நீங்க ஏன்டா பறந்து போறீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஜோரோ. லேடி நீ எதுக்கு பயப்படுத? இங்க நின்னுக்கிட்டு இருந்தவன் பயந்து போயிட்டான் பாரு. ஏன்னா ஜோரோவோட ஸ்ட்ரென்த்துக்கு அவன்லாம் பக்கத்துல கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்ட்டலமியும் சடனா பார்த்தா அங்க இருந்து போயிட்டு டே உங்களை பேலஸ்க்குள்ள போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பீக்கா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். மெர்ஜ் பண்ணி திரும்பியும் அட்டாக்க போடுறான். அந்த பெரிய பாடியை கண்ட்ரோல் எடுக்கிறான். இவ்வளவு பெரிய கையை என்னால தடுக்க முடியாது. ஏன்னா என்னால கிராஸும் போட முடியாது. என் பேரியர் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். சரி நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ள சந்தோரியன்னு சொல்லிட்டு ஜோரோ பாஞ்சு பறந்து வரான். வந்துட்டு 1080 பவுண்ட் கேனான்னு சொல்லிட்டு அவன் பாடியை 2 துண்டா வெட்டிட்டான். ரெபேக்காவும் பாட்டலியும் செதறாங்க. பீக்காவை போட்ட உள்ள பீக்கா செதறிட்டான். ஆனா நம்ம ரோபின் மட்டும் என்ஜாய் பண்ணி சிரிக்கிறா. அவளுக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது. இப்ப தாண்டா உன்னோட பவரை என்னன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் போடியான்னு சொல்லிட்டு பக்கத்துல வராவன். டேய் நீ இந்த முகிவராவெல்லாம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கடா. நீங்க முகிவரா லூஃபியையும் உசப்பையும் பார்த்து மட்டும் இங்க பயப்படக்கூடாதுடா. நீங்க பார்த்து பயப்பட வேண்டியவன் நிறைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு ஜோரோ மாசா வரான். என்னைய மறந்துடாத. இந்த வேர்ல்டு கிரேட்டஸ்ட் வாட்டர்ஸ்மேனா மாற வேண்டியவன்டா நான் யாருன்னு காட்டுன்னு சொல்றான். பார்ட்டலிமியோவை என்ஜாய் பண்ணி சிரிக்கிறான். சோரோ சென்பாய் நீங்க வேற லெவல் சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். பீக்கோவோ செதறி நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி உள்ள இருக்க சோல்ஜரை தான் காட்டுறாங்க ஸ்மைல் ஃபேக்டரியில. என்னன்னு பார்த்தா டோன்டா மக்கள்லாம் காலத்துல இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. டே இந்த டோரை ஓபன் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வரணும். இவனுக்கு கதையை முடிப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்றானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவர் பேர் மௌசி. பிரின்சஸ் எங்க இருக்கீங்க? உங்களை காப்பாத்தன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வராரு அவரு. மௌசி கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரின்சஸ் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே சொல்றானுங்க. அப்ப அவங்க எங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க லோவர் லெவல்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்றானுங்க. இந்த பிரின்சஸ் நான் வரேன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போறாரு. மௌசி நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சுத்திக்கிட்டு போறாரு அவரு. சுத்திக்கிட்டு போய்கிட்டு இடத்துல கட் பண்ணி இன்னொருத்தனை தான் காட்டுறாங்க. அவன் யாருனே தெரியல. அவன் புதுசா இருக்கான். என்னன்னு பார்த்தாங்க ஸ்மைல் ஃபேக்டரி நடக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். மேனேஜர் இங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேகமா ஓடி ஓடி வரான். அவன் இங்க எல்லாமே நம்ம கண்ட்ரோல் மீறி போய்கிட்டு இருக்கு. கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல டீ குடிச்சுக்கிட்டு இருக்க ஆளு அப்படி இருந்து டீயை கீழே போடுறாங்க. டே காய்ஸ் நீங்க என்ன தாண்டா பண்றீங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்களால கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட முடியாதா? நீங்க எல்லாம் வந்து ஒஸ்டடான்னு சொல்லிட்டு அங்க ஒரு லேடி இருக்கா. அந்த லேடி அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கா. அவங்க லக்க ரொம்ப புஷ் பண்றாங்க. அதை தடுக்க தான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி புதுசா வர. அவ யாருனே தெரியல. ஸ்மைல் ஃபேக்டரிக்கு உள்ளதான் காட்டுறாங்க. அவனுங்கள சுட்டு தள்ளுறாங்க. என்னன்னு பார்த்தா டோன்டா மக்களை அடிச்சு பறக்கூடாதாங்க. சுட்டு தள்ளுறானுங்க. எல்லாத்தையும் ஏர்ல பறக்கிட்டு இருக்காங்க. இந்த புல்லாட்டாலாம் எங்க ஸ்டாப் பண்ண முடியாடா. நாங்க நினைச்சாதான் எங்களை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைச்சு அடிக்கிறானுங்க. டே பிரின்சஸ் பத்தி நீங்க கவலைப்படவே இல்லையா? நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டீங்கன்னா அவங்கள யாரா வந்து கியூர் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் பேசுறது கரெக்ட் தான். பிரின்சஸை நம்மளால பாதுகாக்க முடியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் வருத்தப்படுறாங்க. டே இதெல்லாம் நீ கேட்கவே கேட்காத. சடனா ஒருத்தன் பாஞ்சு பறந்ததுன்னு ஒரு மீதி மிக்கலன்னு பாக்குறான். டே இவனுக்கு சொல்றது பொய்யும் தெரிஞ்சிருச்சு. டோன்டா ஸ்விங்க்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அடிச்சு பறக்க விடுறாங்க. டே யங் மாஸ்டருக்கு கால் பண்ணுங்கடான்னு சொல்றதுக்குள்ள
டோன்டா டைல் 4 ஹேமர் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறானுங்க. டேய் ஒருத்தனை இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன்டா, நாங்க சொல்றது மட்டும் தெளிவா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளுக்கே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். டோரை ஓபன் பண்ணுங்கடா, நம்ம ஆளுக உள்ள வரணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பிரின்சஸ் மேன்சரி நீங்க எங்க தான் இருக்கீங்க, உங்களை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிட்டு மௌசி தாத்தாவை சுத்தி வராரு. டேய் நம்ம பிரின்சஸ் தேடணும்டா, எல்லாருமே பிரிஞ்சு போய் தேடுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா பிரின்சஸுக்கு வர நம்ம கியூர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. பிரின்சஸுக்கு உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து பொய்யும் தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் அவங்க வந்து ரொம்ப தனியா இருந்திருக்காங்க, அவங்கள காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு மௌசி தாத்தா ஜெட் வேகத்துல போறாரு. மௌசி அழுகுறான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறாரு. அவரை எல்லாத்தையும் கட்டு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. பிரின்சஸ் சொல்லிட்டு ஜெட் வேகத்துல போறாரு. உங்களை தேடி நான் வரேன்னு சொல்லிட்டு டேய் ஓடாதீங்கடான்னு சொல்லிட்டு மேல ஒரு போர்டு போட்டிருக்கு. மேல என்னெல்லாம் போட்டிருக்கு அதுக்கு ஏற்றபடி போறானுங்க. டொண்டட்டா மக்கள் தான் சீக்கிரம் நம்பிடுவானுங்களே, எல்லாத்தையும் நம்பி போய்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்பது ஒரு டோர் போட்டிருக்கு. மான்சரி ஐசோலேஷன் ரூம் இதுதான்டா, அவங்களை நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டேய் நீங்க கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்றாங்க. அதுல என்ன எழுதிருக்கு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதை உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்ப நம்ம போகக்கூடாதுன்னு சொல்றானுங்க. டேய் அதெல்லாம் என்னால கேட்க முடியாது, ஆனா நான் ஸ்லோ பண்றேன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஸ்டாப் பண்ண நினைக்கிறாரு. ஆனா அவர் பாடி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இடிச்சு உள்ள சுத்திக்கிட்டு போறாரு. மௌசி வந்து டோரை ஓபன் பண்ணிட்டாரு. இவர் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாருடா, பெர்மிஷன் இல்லாம உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல உள்ள போறாங்க. பார்த்தாங்க எதுவுமே இல்ல. இது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் போலுக்கு, இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. பிரின்சஸ் எங்கடா இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி டை டோரை ஓபன் பண்ணி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே உள்ள ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணலான்னு பாக்குறாங்க. இங்க கட் பண்ணி செனர் பிங்க தான் காட்டுறாங்க. பிராங்கியை சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிராங்கி கதையை முடிக்கலான்னு பாக்குறாங்க. டே கொஞ்ச நேரத்துல முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா கட் பண்ணி பிராங்கியோட காதை தான் காட்டுறாங்க. அது ஒன்றும் மெக்கானிசம் கிடையாது, பேசிக்காவே வந்து பிராங்கி காது வந்து நல்லா கேட்கும். அதனால என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. டேய் ஸ்விம் பண்ற காய், இது உன்னோட விஷயமே கிடையாதுன்னு சொல்றான். நான் ஒரு பாட்டியை அந்த தெருவோட ஓரத்துல பார்த்தேன், அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. உண்மையா அதை கேட்டாலே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு செனர் பிங்க் வருத்தப்படுறான். சில விஷயத்த நானும் ஹேண்டில் பண்ணும், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு செனர் பிங்க் நீச்சல் அடிச்சு போய்கிட்டு இருக்கான். செனர் பிங்க் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இங்க என்ன பார்த்தா டோரை திறக்க பாக்குறாங்க, ஆனா திறக்கவே முடியல. டேய் பொடியனலா என்ன வேலைடா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கிருந்து வரா. அவ பேர் குயிவின், ஸ்மைல் ஃபேக்டரியோட மேனேஜரே அவதான். அவ அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா. இவளால அடிமை இருந்துட்டு என்னடா இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கம்ப வச்சு அடி நடிக்கிறா. என்னன்னு பார்த்தா வேக்கமா வச்சு அங்க இருக்கவனுங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுக்கிறா. எல்லாவனும் உள்ள போறானுங்க. நம்ம ஆளுகளை திரும்பி லாக் பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறானுங்க. பார்த்தா எல்லாத்தையும் வேக்கமா வச்சு அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கா. இப்படியே போச்சு நம்ம கதை முடிஞ்சிடும். இந்த டோரை ஓபன் பண்ணு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்காவா. ஃபுல் ஃபோர்ஸா போடுறா வேக்கத்துக்குள்ள. ஆனா அதுக்குள்ள என்ன பார்த்தா கதவை ஒரு ஆளு திறக்கு. அது வேற யாருமே இல்ல, நம்ம பிராங்கி தான். டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டான். இது யாரான்னு சொல்லிட்டு டோன்டட்டா மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிராங்கி உள்ள வந்துட்டு டே கைஸ் நீங்க நல்ல வேலை பாத்தீங்கன்னு சொல்றான். அதோட முடியாத எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கமராங்கி. see you bye.